ஹலோ மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் மனம் கவர்ந்த மேரிமே சிட்டி மாமா தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அந்த 2 வீக்ஸ் ஆயிடுச்சு, ஏன் போடலன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் உங்களுக்காகவே வந்துச்சு. அண்டு சில பேர் மிரட்டெல்லாம் செஞ்சீங்க. இட்ஸ் ஓகே. டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டா ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாண்டா, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடு இதோடு முடிச்சிருப்போம்னா, நம்ம ஜேகேவும் ஜின்னு ஆரமோட காது டோரில் காதை வச்சு கேட்டுட்ருப்பாங்க. ஸோ கேட்டுட்டு இவங்க 2 பேர் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாத்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதை விட்டுருந்தோம். இப்போது இந்த பாட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அவங்க அப்படியே பேசிட்டு அவங்க ஒரு காண்டில் அப்படியே போயிடுறாங்க. தென் மார்னிங் அப்படியே ஆகுது. ஸோ நம்ம பாய்ஸ்லாம் கீழே வராங்க. பார்த்தா நீங்கள் ஆரம் தான் எல்லாருக்குமே காஃபி போட்டு கொடுக்குறாங்க. தென் சமைச்செலாம் தராங்க அப்படின்னு தந்துட்டுருக்காரு. ஸோ நம்ம பாய்ஸ்லாம் பார்த்துட்டு, அப்போ நம்ம ஜேகே ஏன் ஆரம் நீ பண்ணுற வைனுங்க, அவளுக்கு டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டுருக்கா. அப்போ அப்படியே ஜின்னை பார்த்துட்டு, நான் சொன்னல ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த அப்போவே ஃபோனை போட்டு அந்த அர்த்தராத்திரியிலையும் நம்ம பாய்ஸ்கிட்ட இந்த 2 ஜீவன்களும் சொல்லி மாட்டி வச்சுருக்கோங்க. ஸோ நம்ம பாய்ஸுமே பார்க்குறாங்க. ஏன்டா அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, உனக்கு டயர்டாக இல்லை? ஆமாண்டா எனக்கும் டயர்டாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, ஆஃபீஸ் வரணுமே அப்படின்னு அவரும் சொல்லிட்டு அவருமே கிளம்பிடுறாரு. ஸோ எல்லாருமே ஆஃபீஸ்க்கும் போயிடுறாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து தான் ரெடி ஆகிட்டு அப்புறமா ஆரம்புக்கு சமைச்சி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு 7 பேருக்காகவுமே சமைச்சி வழக்கம் போல் தான் அவங்களுக்கு வெளியே வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு இது பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்றீங்க. ஸோ எல்லாருமே சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம பாய்ஸுமே அது நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றாங்களோ, அவங்க சமையலை அவங்க அவ்வளோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே டேஸுமே போகுது. ஸோ அப்படியே ரொம்ப நாள் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இந்த கொஞ்ச நாள் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒன் டே நைட் அதாவது ஒரு 8:30 அந்த மாதிரி நீங்களும் ஆரமும் ஹாலில் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போ ஆரம் வயன் சொல்லுங்க மாமா, இல்லை ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? அது ஒரு 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 2 வீக்ஸ் நாங்கள் வெளியூர் போகிற மாதிரி இருக்கோம். வெளியூர் மீன்ஸ் அமெரிக்கா போகணும், வெளிநாடு போகணும். போயிட்டு வாங்க மாமா, அதில் என்ன? இல்லை 2 வீக்ஸ் நீ தனியாக இருந்துப்ப, இல்லைன்னா அப்பா அம்மா ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் இருந்துப்பேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நிச்சயமாக தானே, உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. 7 பேருமேவா போகிறீங்க? ஆமாம் வைன், 7 பேருமே தான் போகிறோம். ஓ சரி மாமா. 2 வீக்ஸ்க்குள்ளே வேலை முடிஞ்சிருமா? இல்லை கண்டிப்பாக 2 வீக்ஸ்க்குள்ளே வேலை முடிஞ்சிடும், ஓகேவா? ஓகே சரி, வா போய் தூங்கலாம். இப்போவே வா, நாளைக்கே கிளம்பணுமா? என்ன இப்போ சொல்கிறீங்க? திங்ஸ் எல்லாம் எப்படி பேக் பண்ணிப்பீங்க? அதெல்லாம் நாங்கள் எப்போயோ பேக் பண்ணிட்டோம், உன்கிட்ட தான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், அதுதான் எனக்கு சொன்னேன். என்ன மாமா, நாளைக்கு கிளம்புறேன்னு சொல்கிறீங்க? ஆமாம் நாளைக்கு கிளம்பி ஆகணும், வேறு வழி இல்லை. முக்கியமான மீட்டிங் அண்ட் முக்கியமான ஒர்க், பிஸ்னஸ் விஷயம். ஸோ சரி ஓகே, நீங்கள் போய் தூங்குங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஏன் திடீர்னு சேட் ஆகிட்டா? இல்லை மறந்துட்டேன்னு சொன்னீங்களே, அதுதான். ஒரு ஒர்க் டென்ஷன்லாம் மறந்துட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ நம்ம ஆரமே உங்கள் கூட தான் இருக்கார். ஸோ அவர் உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு, ஓய் வயன் வயன்
ம் ஏ பொண்டாட்டி ஆ அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு, என்ன வயன்னு கூப்பிட்டதுக்கு திரும்பல, பொண்டாட்டின்னு கூப்பிட்டதுக்கு திரும்புகிற? இது வரைக்கும் கூப்பிட்டதில்ல, அதான் ஷாக் ஆகிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே பார்த்து அழைக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ ஆரம் வந்துட்டு, சிரிக்காத சரியா, பொண்டாட்டின்னு கூப்பிட்டா பிடிச்சிருக்கா என்ன? எந்த பொண்ணுக்கு தான் பொண்டாட்டின்னு கூப்பிட்டா பிடிக்காதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஒரு முணுமுணுக்கிறீங்களா சைலண்ட்டாக? ஆரம் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா? இதை வந்துட்டு நம்ம நோட் பண்ணியிருப்பார். தண்ணி குடிக்கலாமேன்னு கிச்சன் ரூமுக்கு வந்திருப்பார். இதுங்க இப்படியா ரொமான்ஸ் பண்ணுது அப்படின்னு அந்த மனுஷன் திருப்பி அவர் ரூமுக்கே ஓடிருப்பார். ஸோ வந்துட்டு நீங்களும் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு 2 பேருமே வரீங்க. ஸோ வந்துட்டு 2 பேருமே இப்போ உங்கள் ரூம்லேயே இருந்துக்கிறீங்க. மாமா எடுத்து வச்சிட்டிங்களா? வச்சிட்டேன். எல்லாருமே எடுத்து வச்சிட்டாங்களா? கேட்டிங்களா? எல்லாத்திட்டையும் கேட்டேன், எல்லாருமே எடுத்து வச்சிட்டாங்க. நீ எதுவும் டென்ஷன் ஆகிக்காத, ஓகேவா? மாமா சார்ஜ் எடுத்து வச்சாச்சு வாயன். நாளைக்கு போகிற நாங்களே இவ்வளோ டென்ஷன் ஆகலை, ஆனால் நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்ருக்கேன். என்ன மாமா பண்ணுறது? அதுதான் எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு இது. மாமா டூத் இல்லைன்னா கூட அங்கே வாங்கிக்கலாண்டி, படுத்தூங்குடி. சரி மாமா, காலைல எத்தனை மணிக்கு ஃப்ளைட்? மார்னிங் 7:30. 7:30க்கே வா? ஆக்சுவலி மார்னிங் 3:30க்கு ஒரு ஃப்ளைட் சொன்னாங்க. 3:30க்கே வா? நீ இப்படி ஷாக்காக வந்தால் நான் சொல்லலை. ஐ மீன் அந்த ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டு நான் 7:30க்கு போகிறேன். ஓ, 7 பேர் ஒட்டுக்காக தானே போகிறீங்க? ஒட்டுக்காக தான். ஒரே இடத்துக்கு தானே? ஒரே இடத்துக்கு தான். ஒரே ஊரா? ஒரே ஊர் தாண்டி, ஏன்டி இத்தனை கேள்வி கேட்குற? சரி ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே படுத்துக்கிறீங்க. ஸோ வந்துட்டு, மாமா அங்கே போய் ஃபுட் சேரலைன்னா? ஏன் மாமா படுத்து தூங்குடி, காலையில் போகணும். ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து படுத்துக்கிறீங்க. ஸோ ஆரம்புக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்லேன்னு 7 பேர் என்ன தான் அவங்க வெறுத்தாலும் 7 பேர் மேலேயும் ஒரே ஈக்குவலான லவ்வை காட்டுறாளே, ஒரே மாதிரி ஈக்குவலாகவே ட்ரீட் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அவருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, எல்லாருமே கிளம்புறாங்க. நீங்கள் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எல்லாருக்காகவுமே காஃபி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ வந்துட்டு நம்ம பாய்ஸுமே வந்துட்டு வழக்கம் போல் தான், அவனுங்க காஃபி குடிக்கல, ஆரம் மட்டும் குடித்தாரு. ஸோ அப்படியே கிளம்பி எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கும் போகிறாங்க. நீங்களும் பாய்ஸ் ஏறுறீங்க. பார்த்து போயிட்டாங்க மாமா, அண்ட் மறக்காமல் எல்லாரையும் பார்த்துக்கிறேன் சரியா? நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஆரம் வந்துட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 4 கிஸ் பண்ணிட்டு போகிறாரா? உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷையாக செம்ம ஹாப்பியாக அந்த ஒரு கிஸ்ஸு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஆரமாக பார்த்துட்டே பாய் சொல்கிறீங்க. ஸோ ஆரமே வந்துட்டு பாய் சொல்கிறாங்க. அப்போது வந்துட்டு நம்ம ஜேகே இருந்துட்டு, இவனை எப்படியாவது வெறுப்பேற்றணுமே, அவன் ஒன்றும் எப்போ பாரு அவகிட்டே இருக்கான், எனக்கும் தானே பொண்டாட்டி, ரொம்ப தான் பண்ணுறான், இருடா வரேன் மவனே அப்படின்னு சொல்லிட்டு காரில் உட்காந்துருவன் இறங்கி ஓடுறான். நம்ம பாய்ஸில் என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வந்து நின்று பார்க்குறாங்க கார்லேருந்து வந்து. ஸோ வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, என்னாச்சு ஜேகே எதுக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ ஜேகே வந்து உங்களை ஹக் பண்ணுறான்னா நீங்கள் ஒரு செகண்ட் ஷாக்காகி நிற்கிறீங்க, என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்னு ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே வந்து ஹக் பண்ணிவிட்டு பாய் அப்படின்ட்டு போகிறாரா? ஹக் பண்ணுறது எவ்வளோ ஸ்வீட்டாக பண்ணான், பாய் இப்படி சொல்லிட்டு போகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ ஜேகே பண்ணதை பார்த்துட்டு இவன் எதுக்கு இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பொறுமையாக வந்துட்டு நம்ம வந்து கேட்பாரா? ஆரம்பிச்செல்லாம் சாக்க தான் அப்படி பண்ணேன், நிஜமாவா? நிஜமா தான். ஓ அப்போ வரான் அப்படின்ட்டு வரான். ஸோ வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு சேம் அவனு ஒரு மாதிரி ரூடான வாய்ஸில் வந்துட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாய்ஸ் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க, ஓ இவனுங்க வந்து ஆரம்ப விருப்பத்தை பண்ணுறானுங்களோ அப்படின்னு வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வந்து உங்களை ஹக் பண்ணுறானுங்க. உங்களுக்கு அந்த ஹக்கு வந்து புரியல, எதுக்கு அவனுங்க ஹக் பண்ணுறாங்க, ஏன் ஹக் பண்ணுறானுங்க, ஸ்வீட்டாக ஹக் பண்ணிட்டு எதுக்குடா ரூடாக பாய்ன்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு
சிரிக்கிறீங்க. ஆரம்பம் ஒரு மாரி கன்ஃப்யூஷனா பார்க்குறாரு. பட் உங்கள் ஃபேஸில் ஸ்மைல் இருக்கனால அவருமே வந்துட்டு சிரிச்சுட்டு பாய் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே மாமா பாய் அப்படின்னு நீங்களும் சொல்லிடுறீங்க. ஸோ நம்ம பாய்ஸ் எல்லாருமே போயிடுறாங்க. ஆக்சுவலி அவங்கெல்லாம் என்னமோ நினச்சது நம்ம வந்து ஆரம்ப வெறுப்பேற்றணும்னு. பட் அவங்க வந்து வெறுப்பேற்றல. ஒரு ஜெலஸினஸில் தான் வந்து உங்களை ஹக் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஜெலஸாக இருந்தாலும் வந்து ஹக் பண்ணியிருப்பாங்களே தவிர ஆரம்ப ஜெலஸ் ஆக்கணும்னு வந்திருக்க மாட்டானுங்க. ஸோ இதுதான் வந்து அங்கே எல்லாருக்குமே தோணுன விஷயம். பட் ஜேகே பண்ணாலும் அதே சாக்கை வச்சு நம்மளும் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணியிருப்பானுங்க. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு போகுது. ஒரு 1 வீக் ஆகுது அப்படியே. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம் நீங்கள் உங்களுக்காக குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. யார்? இருங்க வரேன். எதுக்கு காலிங் பெல் இப்படி போட்டு ப்ரெஸ் பண்ணுறீங்க? வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அது நம்ம ஜிமன். ஸோ ஜிமன் வந்து அவரோட சூட்கேஸ் எடுத்துகிட்டு உள்ளே வராரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. ஜிமன் எல்லாருமே தானே 2 வாரம்னு சொன்னாங்க. ஜிமன் ஏன் சீக்கிரம் வந்துட்டாரு? என்னவா இருக்கும்? ஃபைல் எது மிஸ்? வாய்ப்பு இல்லையே. அதான் எல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சிட்டாங்களாமே. அப்புறம் என்னவா இருக்கும்? என்ன பார்த்துட்டே இருக்கோ? யாராவது உள்ளே வந்தால் தண்ணி கொடுக்க மாட்டியா? இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல தண்ணி எடுத்துகிட்டே போகிறீங்க. ஸோ போயிட்டு நின்றுட்டு அந்த கிளாஸ் வாங்கிட்டு என்னாச்சு ஜிமன்? 1 வீக்லேயே வந்துட்டீங்க. ஏன் வேறு யாராவது கூப்பிடலான்னு பார்த்தியா? ஒன்றும் இல்லை போ. ஓகே ஜிமன். ஒரு நிமிஷம். சாரி. எதுக்கு? இப்போ கேட்டனே அதுக்கு. நான் ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்கேன். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணாது சரியா? ஓகே ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் போய் என்ன தான் அவர் சாரி கேட்டாலும் அவர் கேட்ட வேர்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்துட்டு இருந்தாலுமே அவங்க ஃபேஸில் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த சேட்னஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஜிமனுக்கு சேர்த்தே சமைக்கிறீங்க. சமைச்சு முடிச்சுட்டு ஜிமன் என்ன எல்லாம் லன்ச் சாப்பிட்டீங்களா? நான் வரும்போதே சாப்பிட்டேன். ஓகே. ஏதாவது ஹெல்ப்? ஒன்றும் தேவை கிடையாது. நீ பார்க்கல உன் வேலையை பார், நான் பார்க்கல என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஓகே ஜிமன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறீங்க. ஸோ அவருமே வந்துட்டு அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு ஒரு நைட் ஒரு 8:30 அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஜிமன் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பார் ஃபுட்டு. ஸோ அது வந்துட்டு வருது. நீங்கள் வந்துட்டு இந்த நேரத்தில் யாரா காலிங் பெல்லு? ஒரு வேளை வேறு யாராவது வந்திருப்பாங்களோ அப்படின்ட்டு நீங்கள் போய் திறக்குறீங்க. பார்த்தா டெலிவரி மேன். யார்? மேம் ஃபுட் டெலிவரி ஜிமன் ஆர்டர் பண்ணாங்க. கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கலான்னு போகிறீங்க. ஜிமன் அந்த டெலிவரி மேன்ட்ட வந்து அவர் பார்க்கலாம் வாங்கிக்கிட்டு போகிறாரு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நான் தான் இங்கே இருக்கேன்ல, 2 பேருக்கும் சேர்த்து தானே சமைச்சேன். அது அவரும் தானே பார்த்தாரு. அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறாங்க? எதுக்கு தான் என் மேலே கோபமாக இருக்காங்க? ஸ்டார்டிங்லலாம் ஏதோ ஒரு மாதிரி பாசமாக இருக்க மாதிரி தானே காமிச்சாங்க. அப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஐ மீன் அப்படி நினச்சிட்ருக்கீங்க. ஸோ ஜிமன் பார்க்கில் சாப்பிட்டுருக்கார். ஸோ திடீர்னு அவருக்கு பொறையிறது. நீங்கள் தான் கொண்டு போய் தண்ணி கொடுத்து ஜிமன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில் வந்துட்டு தட்டலாமா வேணாமாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. தென் அவரே அவரோட தலையில் வந்து தட்டிடுறாரு. ஸோ அவரும் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. தென் நீங்கள் பார்க்கல போயிட்டு ஆரம்ப ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு நாங்கள் தனியான ரூம் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆரம்ப ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. ஜிமன் அவரோட ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸோ இப்படியே தான் வந்து அந்த ஒரு 2 டேஸ் ஃபுல்லாக அப்படி தான் போயிருக்கோம். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து காலையில் ரொம்ப டயர்டாக எழுந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு ஏனே தெரியல, செம்ம டயர்டாக இருக்குது. நீங்கள் பார்க்கல எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் பார்க்குறீங்க டைம் ஒரு 7:30 பக்கமாக ஆகிடுச்சு. இவ்வளோ லேட்டாகவே எழுந்திரிச்சோம் அன்றைக்கி. ஸோ ஏன் தான் இவ்வளோ டயர்டாக இருக்கோ?
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல போகிறீங்க. ஸோ வந்துட்டு அந்த 1 வீக் வந்து இப்படியே தான் போயிருக்கும். 1 வீக் கழித்து நம்ம பாய்ஸுமே வராங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் அம்மா கிட்ட. சொல்லுமா. வயன் நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேம்மா. அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருமா. என்னம்மா அங்கே போனதுலேருந்து ஒரு ஃபோன் கூட இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்புறம் எப்படி மாப்பிள்ளைங்கள் எப்படி இருக்காங்க? இன்றைக்கி தாம்மா ஊர்லேருந்து வராங்க. ஊர்லேருந்து வராங்களா? ஆமாம்மா. ஒரு 2 வீக்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மீட்டிங் விஷயமா போயிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வராங்க. சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்லடா. தனியாவா இருந்த வீட்டில்? தனியாக தாம்மா இருந்தேன். அதில் என்னம்மா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதும்மா. இல்லை வயன், அவங்க 7 பேர் இருக்கும்போது வேறு, நீ தனியாக இருக்கும்போது அது அவ்வளோ பெரிய வீட்டில் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதும்மா. நான் இங்கே தனியாக இருந்தாலுமே அவங்க 7 பேரும் என் கூட இருக்க மாதிரியே தான் இருக்கும். எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா? நல்லா பேச கற்றுக்கிட்ட வயன். ஆமாம், நல்லா தான் பேச கற்றுக்கிட்டேன். அப்புறம் வயன் சொல்லுமா. இல்லை, கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 3 months ஆக போகுது. ஆமாம். அதுக்கு? இல்லை, ஏதாவது விசேஷம்? ஏம்மா? இல்லை, இங்கே கேட்டாங்கடா, அதான். ஒன்றும் இல்லை. அவங்களுக்கும் சரி எனக்கும் சரி இப்போதைக்கு பேபி பிளானிங்லாம் இல்லைம்மா. சரியா? சரி வயன். ஓகே, நான் ஃபோர்ஸ் பண்ணவும் விரும்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே வந்து பெல் ரிங் ஆகுது. ஸோ பார்த்தா நம்ம பாய்ஸ் தான் எல்லாருமே செம்ம டயர்டில் வராங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு கிளாஸில் போய் தண்ணி கொடுக்குறீங்க. எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. ஏன்னா டயர்டில் வந்துட்டு விருப்பெல்லாம் காமிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ எல்லாருமே வந்துட்டு தண்ணி எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு குடிச்சிட்டு அவங்க பார்க்கல சூட்கேஸ் அங்கங்கே போட்டு வச்சுருக்கானுங்க. நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப டயர்டாம்மாம்மா. அம்மாவை எனக்கு செம்ம டயர்டு. நிம்மதியாக ஒரு 4 நாள் தான் தூங்கினேன். செம்ம ஒர்க்டி. ஏமாம்மா அவ்வளோ பெரிய டீலா? ஆமாம், செம்ம பெரிய டீல். ஓ சரிம்மாம்மா. நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் சமைச்சி வைக்கிறேன். ஓகே வயன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டு பார்க்குறாங்க. ஆரம் வந்து கேட்குறாரு, டே உங்களுக்கு சமைக்கணுமா? எங்களுக்குலாம் ஒன்றும் தேவையில்ல, நாங்களாம் ஆர்டர் பண்ணிப்போம். சரி ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு ஐன் நீ நமக்கு மட்டும் சமை. ஆனால் மாமா சொல்கிறத செய். ஓகே மாமா அப்படின்ட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் 2 பேருக்கு சமைச்சிடுறீங்க. ஒரு 20 minutes சமைச்சு முடிச்சிடுறீங்க. நம்ம பாய்ஸ்லாம் போய் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வந்து எல்லாருமே கீழே தான் இருக்கானுங்க. ஸோ நீங்கள் வந்து மாமா டின்னர் ரெடி வாங்க, அந்த வரேன் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு வராரு. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த நீங்கள் வந்துட்டு அவருக்கு சர்வ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அவங்க இன்றைக்கி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சமைச்சி வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் வந்துட்டு இப்போதைக்கு சில்லி மட்டும் போட்டு பொரித்து எடுத்துருப்பீங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஆரம்புக்கு வைக்கிறீங்க. பார்த்துட்டு உனக்கு நான்வெஜ்லாம் சமைக்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. நம்ம பாய்ஸு நான்வெஜ்ஜா அப்படின்னு பார்க்குறானுங்க. தெரியுமாம்மா. ஏன்? இல்லை, நான்வெஜ்லாம் சமைக்க மாட்டேன்னு நினச்சேன். அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல்லே தூக்குதே ஒயன். மாமா கம்முன்னு சாப்பிட்றீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவர் சாப்பிட்டு பார்த்து ஒரு வாய் வச்சுட்டு ஒயன் நிச்சயமாக வேறு லெவல் வாயின் நான்வெஜ்ஜு, செம்ம டேஸ்ட்டு. இத்தனை நாள் நாக்கு செத்து போன மாதிரி இருந்துச்சு. வந்ததுமே ருசியான சாப்பாடு, வேறு லெவல் வாயின் அப்படின்ட்டு அவர் ருசித்து அப்படியே சாப்பிட்றாரா. நம்ம பாய்ஸ் 6 பேருக்கு வாயில் ஜொல்லு ஊற்றுது. ஏன்னா அப்படி ரசித்து ஒரு மனுஷன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கே எப்படி வாயை கட்டுப்பாடாக வச்சுருக்க முடியும். ஸோ வந்துட்டு அவர் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. ஸோ நீங்களுமே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பாத்திரம் கழுவிட்டுருக்கீங்க. கரெக்டாக நம்ம பாய்ஸோட ஆர்டருமே வருது. ஆரம் வந்து உட்காந்துட்ருக்காரு, அங்கே டைனிங் டேபிளில் தான் உட்காந்து சும்மா ஃபோன் நோண்டிகிட்ருக்காரு.
ஸோ வந்த உடனே வந்துட்டு அவனுங்கலாம் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறானுங்க. பார்த்தா எல்லாம் வெஜ்ஜா தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. நான்வெஜ்ஜே இல்ல. வெஜ்ஜா தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறாரு. வெஜ்ஜாடா? ஆமா. ஏன்? ஒண்ணும் இல்ல. ஓகே டார்லிங்ஸ், இதோட இந்த பாட்ட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். புடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.